எல்லாருக்கும் ஹாய். இன்னையிலிருந்து ஒரு நாளைக்கும் ஒரு ஸ்டடி டிப்ஸ் பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்டடி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டடி டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஹவு டு மெமரைஸ் ஃபாஸ்டர். எப்படி நீங்கள் மெமரைஸ் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக மெமரைஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்காக வெறித்தனமாக படிக்க போகிறீங்க. இந்த வீடியோனால உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஒரு வாட்டி படித்தாலே புரிஞ்சுப்பீங்களா, இல்லை 2 வாட்டி படித்தா புரிஞ்சுப்பீங்களா, இல்லை 3 வாட்டி படித்தா புரிஞ்சுப்பீங்களா, எந்த லெவலில் இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் எதுக்கும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும், ஸ்டடீஸை கொஞ்சம் லேட்டாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துருச்சுல, படிக்கிற விஷயத்தை எப்படி ஸ்பீடாக மெமரைஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்கன்னா வாயை திறந்து சத்தமாக படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்கள் பிரெயினில் போய் சேவ் ஆகும். அந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்கள் பிரெயினில் போய் சேவ் ஆகும். அப்படி நீங்கள் வாயை திறந்து படித்தா மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா அது பத்தாது. உன் கடமையை அழிக்காமல் ரீகால் மெத்தட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் படித்ததை ஃபஸ்ட்டு ஒப்பிச்சு பார்த்துட்டே வரணும். இப்போ நீங்கள் ஒரு 2 மார்க் படிக்கிறீங்கனாலும் அந்த 2 மார்க்கை படிச்சுட்டேன், அடுத்தது படிக்கிறேன்னு போனீங்கன்னா ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. கடைசியில் ஒன்றுமே படித்த மாதிரி ஃபீல் இருக்காது, எல்லாமே மறக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்களா, படித்த உடனே நீங்களே உங்கள் கையை வச்சு மறைச்சி அந்த கொஸ்டினை ஒப்பிச்சு பாருங்கள். சப்போஸ் எதனா திக்குது, சரியாக ஒப்பிக்க முடியல, மறக்குது அப்படின்னா திரும்ப இன்னொரு வாட்டி படிச்சுட்டு வைப்பீங்க. ஒரு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒப்பிச்சு பாருங்கள். அப்படி ஒப்பிக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மறக்காது. ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கொஸ்டின் படித்தவொடனே உடனே அடுத்த கொஸ்டின் போகாதீங்க. படித்த கொஸ்டின் நல்லா தரவாயிட்டதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் போங்க. எப்போ அந்த கொஸ்டினை ஃபுல்லாக உங்களால் கை வச்சு மறைச்சி ஃபுல்லாக சொல்ல முடியுது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒப்பிக்கும் போது ஃபுல்லாக ஒப்பிக்க முடியுதோ அந்த டைமில் தான் நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு போகணும். இல்லை கொஞ்சம் டைம் ஆகுதுன்னா ஒரு பிரச்சனை இல்லை, கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் வச்சு படிங்க. இல்லை எனக்கு படித்தாலே மண்டையிலே ஏற மாட்டேங்குது, படிப்பே மண்டையில் ஏற மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு படிப்பே மண்டையில் ஏறாதுன்னு சொன்னதுனால தான் நீங்கள் அந்த லெவலுக்கு வந்து நிற்கிறீங்க. ஆக்சுவலாக இப்போ அதெல்லாம் தாண்டி வந்தாகணும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு. திரும்ப நீங்கள் அதே மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னால் மறக்காது, நான் இப்படி இருந்தாலும் எழுதிடுவேன், ஞாபக சக்தியை என்னால் கொண்டு வந்துட முடியும். அந்த வேர்டு அந்த லைன் மறந்துருச்சுன்னா கூட திரும்ப அடுத்த வேர்டு என்ன, அடுத்த லைனோட ஸ்டார்டிங் என்ன, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தாலும் முடிக்க பார்க்கணும். எனக்கு மறக்குதுன்னு சொல்லி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்கும். நான் கண்டிப்பாக படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டு நீங்கள் படித்து பாருங்களேன். நீங்கள் நினச்சதை விட இன்னும் சூப்பராகவே உங்களால் படிக்க முடியும். மற்றவங்க அப்படி சொல்கிறாங்கன்றதுக்காக பார்க்காதீங்க, நீங்கள் தான் பாஸ் ஆகி ஆகணும் உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒப்பிச்சு பாருங்கள். உங்களுக்கே மற்றவங்ககிட்ட ஒப்பிக்கும்போது கிண்டல் பண்ணுறாங்க, சரியாக ஒப்பிக்கும்போது உங்களுக்கு நீங்களே ஒப்பிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒப்பிச்சு பார்க்கலாம். நீங்கள் இது ஒரு மெத்தட். செகண்ட், இதையும் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அன்றைக்கி டேயில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்டான விஷயம் நடந்திருக்கு, சின்ன விஷயம்லாம் விட்டுருங்க, சாப்பிட்டது அந்த இதெல்லாம் கூட விட்டுருங்க. மார்னிங்லேருந்து நைட்டுக்குள்ளே உங்களுக்கு என்னென்னலாம் நடந்ததோ எல்லா விஷயத்தையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்கள். அந்த ரீகால் பண்ணும்போது அந்த டேயில் என்ன நடந்ததுன்னு எல்லா விஷயமும் நீங்கள் அந்த கொஞ்சம் டைமில் ரீகால் பண்ணும்போது கண்டினியூஸாக நீங்கள் அந்த டே ஒரு நாளும் நீங்கள் தூங்கும்போது என்ன நடந்திருக்குன்னு ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் மெமரிஸ் பவர் வந்து செம்ம சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிடும். இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாளைக்கு செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ போட போகிறோம், எல்லாமே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் நல்லா எழுத ஆல் தி பெஸ்ட்.